Welcome you all to this class, English grammar class. And what we are seeing right now is that what we were seeing was that is direct speech and indirect speech. In that direct speech and indirect speech, we have seen up to rule number 5. Today we are going to see rule number 6. This rule number 6 is very important. ரூல் நம்பர் 6 வந்து உள்ளுக்குள்ளே அத்துப்படி ஆயிடணும். இதெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டு வந்தோம். அதை ரூலாக சொல்லும்போது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். அதனால் சொல்கிறேன். நான் ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ஐன்றது என்னவா மாறிடுச்சு, யூன்னு என்னவா மாறிடுச்சு, ஹீ ஷீன்னு வந்ததுன்னா எப்படி வந்தது, அந்த ரிப்போர்ட்டட் வேர்ப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே அடைப்புக்குறிக்குள்ளே வருது. அந்த சப்ஜெக்ட்லாம் மாற்றி தான் இத்தனை நாள் பார்த்தோம். இப்போ அதை வந்து செயல்முறைன்னு சொல்லணும் இல்லையா, இது இதுவாக மாறும்னு சொல்லிட்டு. அப்போது அதை வந்து நம்ம மனதில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். ஸோ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ரூல் நம்பர் 6 விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் ரூல் நம்பர் 6 சொல்கிறேன், ஒரு வாட்டி சொல்கிறேன், புரியலன்னா திருப்பி அந்த இதை பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெட்டீரியல் இருக்கும். திருப்பி ஒரு வாட்டி ரீடிங் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் மைண்டில் பதிஞ்சிடும். முதல் முறை கேட்கும்போது அந்த அளவுக்கு புரியுமான்னு தெரியல. பட் ஸ்டில் ஐ ட்ரை டு கன்வே டு த பெஸ்ட் ஆஃப் மை எபிலிட்டி. ரைட். ரூல் நம்பர் 6. The first person in the direct speech should be changed into the person of the speaker, agreeing with person. That is first, second, third, gender and number. The first person in the direct speech, அந்த டைரக்ட் ஸ்பீச்சில் ஃபர்ஸ்ட் பர்சன் யார் வராங்கன்னு பாருங்கள். யார் வராங்கன்றது பின்னாடி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு 3 லைன் வந்து அப்படியே புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நான் 3 லைன் அப்படியே சொல்லிடுறேன். The first person in the direct speech should be changed into the person of the speaker, agreeing with person, that is first, second and third, gender and number. ஒன்றும் புரியல சார், என்ன சொல்கிறீங்கன்னே புரியல. தெளிவாக தெரியுது. ஓகே, அப்படியே விட்டுடுங்க. The second person in the direct speech should be changed in the person of the listener. First the person of the speaker, second the person of the listener. முதல் வந்து ஸ்பீக்கர் அப்படின்ற தலைப்பில் முதல்ல பேசுவோம். ஃபர்ஸ்ட் பர்சனாக இருக்கட்டும், செகண்ட் பர்சனாக இருக்கட்டும், தேர்ட் பர்சனாக இருக்கட்டும். செகண்டில் வந்து லிசனர் அப்படின்ற போர்வையில் யார் கேட்குறாங்களோ அவங்களோட போர்வையில் வருது. The second person in the direct speech should be changed into the person of the listener, agreeing with person, ஜெண்டர் ஆர் இன்னொருத்தர் சொல்கிறார் இல்லையா, முதல்ல சொல்கிறார் இல்லையா, அவர் சொல்கிறத ஒத்துக்கிறது. அது ஜெண்டர் வைஸும் ஒத்துக்கிறது. தட் இஸ் பர்சன், ஜெண்டர் ஆர் நம்பர், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் த தேர்ட் பர்சன் இன் த டைரக்ட் ஸ்பீச் வில் நாட் பி சேஞ்ச்ட். எப்போதுமே டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் போனால் தேர்ட் பர்சன் வந்து அது அப்படியே தான் வரும் அப்படின்றத மனசில் போட்டுக்கோங்க. இப்போது நான் முதல்ல சொன்ன வரிக்கு வரேன். இன் டைரக்ட் ஸ்பீச் the first person which we get within quotes, இந்த கோட்குள்ளே ஃபர்ஸ்ட் பர்சன் வந்ததுன்னு சொன்னால், will represent the speaker who speaks. யார் பேசுகிறாங்களோ அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணோது, அது ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்கிறோம். அது மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன்லாம் என்னவா வரும் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், ஐன்னு வரும், வி நாங்கள்னு வரும், மை அப்படின்னா என்னுடைய, மைன், வி எங்கள் எங்களை, இல்லை தே கால்ட் அஸ், வி வில் கம்னா நாங்கள் வருகிறோம் சொல்லுவோம், வி நாங்கள், அஸ் எங்களை, அவர்ஸ் எங்களுடையது அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து இட் ரிலேட்ஸ் டு ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ திருப்பி அந்த ஃபோர்த் சென்டென்ஸ் பாருங்கள். முன்னாடி சொன்ன 3 சென்டென்ஸ் புரியலேன்னு சொன்னால் இதுலேருந்து புரியணும். இன் டைரக்ட் ஸ்பீச் த ஃபர்ஸ்ட் பர்சன் விச் வி கெட் வித்தின் கோட்ஸ், முதல் பர்சன் வரார், ஐ கோ டு மார்க்கெட், ஐ அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன். அது மாதிரி தான் வி. ஓகே, தென் வேறு ஏதாவது அந்த மீதி சொல்லியிருக்கிறதுல ஏதாவது வருதான்னு சொல்லி பாருங்கள். அந்த வாக்கியத்தில் அடைப்புக்குறிகளை கொடுத்துருக்கக்கூடியதில் இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லக்கூடிய எல்லாம் வருதான்னு பாருங்கள். ஐ, வி, மை, மைன், வி, அஸ், அவர்ஸ், இது வந்ததுன்னு சொன்னால். இப்போ திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். இன் டைரக்ட் ஸ்பீச் த ஃபர்ஸ்ட் பர்சன் விச் வி கெட் வித்தின் கோட்ஸ் will represent the speaker who speaks. யார் பேசுகிறாங்களோ அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ புரியுதுங்களா? முதல் பர்சன் ஆஃப் த ஸ்பீக்கர்னு சொல்லியிருப்பேன். இப்போது த பர்சன் who speaks. செகண்ட்,
ஸோ we need to find out which stage the person belongs. அந்த பர்சன் சொல்லக்கூடிய நபர் வந்து ஃபஸ்ட் பர்சனா, செகண்ட் பர்சனா, இல்லை தேர்ட் பர்சனா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஸோ we need to find out which stage the person belongs. Whether he is masculine, அவர் ஆண் பாலா, whether he is feminine, whether she is feminine. ஆனால் he isனா அவர் ஆண் பாலா இல்லைன்னா பெண் பாலா, அவர்னு போடுறோம். ஆனால் அவர் அப்படின்ற மரியாதை கொடுக்குறோம். ஆண்களாகவும் இருக்கலாம், பெண்களாகவும் இருக்கலாம். ஃபெமினைன், வெதர் சிங்குலரா, அவங்க சிங்குலராக இருக்காங்களா இல்லை ப்ளூரலாக இருக்காங்களா, அண்ட் அக்கார்டிங்லி we need to change. இல்லையா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த பர்சன் யாருன்றது சொல்கிறோம். இந்த ஐன்றவர் வந்து ஒருமை, வீணா பன்மை, இல்லையா? அது மாதிரி வருது. ஸோ அப்படி வரும்போது அப்புறம் வந்து இந்த ஐன்றவர் வந்து ஆண் பாலா பெண் பாலா. அப்புறம் வந்து வாட் வி நீட் டு see is that நம்ம ஹீனாலே மேஸ்குலின் அப்படின்றது தெரிஞ்சிடும், ஷீனாலே ஃபெமினைன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும், சிங்குலரா ப்ளூரலா அப்படின்றது பார்த்துக்கணும். அண்ட் அக்கார்டிங்லி we need to, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஷீனா ஹ, இல்லையா? ஹீனா ஹிம். ஓகேயா? லைக்வைஸ் நம்ம முன்னாடி கொடுத்துருக்கக்கூடியதான், அதை வச்சு நம்ம வரப்போகிறோம். சிமிலர்லி இன் டைரக்ட் ஸ்பீச் the second person which we get within quotes, செகண்ட் பர்சன் என்ன வருது? யூ கோ தேர் அப்படின்னு சொல்கிறோம். யூன்றது நீ அங்கே போ அப்படின்னு சொல்கிறோம். இது செகண்ட் பர்சன். யுவர் நேம் இஸ் ரமேஷ், ஏதோ ஒன்று பேர் சொல்கிறோம். யுவர் நேம் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறோம், இல்லையா? ஸோ இது மாதிரி அந்த செகண்ட் பர்சன் வந்து யூ, யுவர், யுவர்ஸ் அப்படின்னு வந்ததுன்னு சொன்னாக்க, இந்த செகண்ட் பர்சன் வந்து வந்திருக்கிறது தேர் ஆர் லிசனர்ஸ். ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்கிறத கேட்குறாங்க. ஸோ தேர் ஆல் லிசனர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல சொல்கிறவங்க ஸ்பீக்கர்ஸ், ரெண்டாவதாக சொல்கிறவங்க லிசனர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ we need to find out which stage they belong. அவங்க வந்து லிசனரா, ஸ்பீக்கரா, லிசனரா அப்படின்றத பார்க்கலாம். பட் த தேர்ட் பர்சன் which we get within quotes, மூன்றாவது நபர் வரார் இல்லையா அந்த அடைப்புக்குறிக்குள்ளே, அது என்னென்ன வரும்? மூன்றாவது நபர் ஹீன்னு வரும், ஹிம்முன்னு வரும், ஹிஸ்ஸுன்னு வரும், ஹர்ன்னு வரும், ஹர்ஸ்னு வரும், தேன் வரும், தெம் வரும், தேர் வரும், தேர்ஸ் வரும், இட் வரும், இட்ஸ் வரும். will not have change at all. any change அப்படின்ற மாதிரி will not have any change and will come as it is. அது எப்படி இருக்கோ அப்படியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் என்ன 7 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். 7 பாயிண்ட் ஒரு எக்ஸாம்பிள், 2-3 எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஓகே. I will come to your house tomorrow, ராமன் said to மாலதி. ராமன் செட் டு மாலதி, இது வந்து பாஸ்ட் டென்ஸில் வந்தாச்சு. இது புரிஞ்சு போச்சு. ராமன் செட் டு மாலதி. அதை மாற்றும் போது ராமன் டோல்டு மாலதின்னு போட்டுக்கலாம். தட் அப்படின்றத சேர்க்கணும். இப்போ அடைப்புக்குறிக்குள்ளே என்னென்னா ஐ வில் கம் டு யுவர் ஹவுஸ் டுமாரோ அப்படின்ருக்கு. நான் உன் வீட்டுக்கு நாளை வருகிறேன் அப்படின்ருக்கு. ராமன்ஸ் டோல்டு மாலதி தட் ஐன்றது என்னவா மாறுறது? ஹீ வில். தட் ஹீ வில் வந்து என்னவா மாறும்? ஹீ வுட்டுன்னு மாறும். ஹீ வுட் கம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமன், ஜஸ்ட் கீப் தட் இன் மைண்ட். மெயினாக வந்து நான் ஒன்று ஒன்றா பண்ணுவோமா, சென்டென்ஸை சொல்லிடுறேன், அப்புறம் எப்படி மாறுதுன்னு பார்த்துக்கலாம். ஐ வில் கம் டு யுவர் ஹவுஸ் டுமாரோ, ராமன் செட் டு மாலதி. இது கிளியர். ஓகே. இந்த above சென்டென்ஸ் நான் எப்படி சொல்கிறேன்னு பாருங்களேன். above sentence, the pronoun I refers to the speaker, that is the Raman. So Raman is third person singular. Raman is third person singular. ஏன்னா ஐன்றது என்னவா மாறுறது? ஹீன்னு மாறிடும். அவன் தேர்ட் பர்சன் சிங்குலராக மாறிடுவான். ஸோ இட் ஷுட் பி சேஞ்ச்ட் as he. The pronoun your refers to the listener. யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு. யுவர் அப்படின்றது இங்கே மாலதி. ஸோ மாலதி இஸ் த தேர்ட் பர்சன் ஃபெமினைன் சிங்குலர். மாலதி வந்து தேர்ட் பர்சன் ஃபெமினைன் சிங்குலர். ஸோ இட் ஷுட் பி சேஞ்ச்ட் as her அப்படின்னு மாறும். ஆன்சர் என்னன்னு சொன்னால் ராமன் டோல்டு மாலதி தட் he would come to her house. இப்போ வந்து என்ன வருது? டுமாரோ, த நெக்ஸ்ட் டே அப்படின்னு மாறும். திருப்பி சொல்கிறேன் பாருங்கள்.
ஆன்சர் என்னென்னா ராமன் டோல்டு மாலதி தட் ஹீ ஐன்றது ஹீயாக மாறிடுச்சு, வில்ன்றது வுட்டாக மாறிடுச்சு. ஹீ வுட் கம் டு ஹர் ஹவுஸ் அவளுடைய வீட்டிற்கு வருகிறேன் அடுத்த நாள் வருகிறேன் என்று சொன்னார் அப்படின்ற மாதிரி வரும். ஹீ வுட் கம் த நெக்ஸ்ட் டே அப்படின்னு வரும். ஏன்னா வில்லுன்னு வந்ததுன்னா வுட்டுன்னு வரும் இல்லையா, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ வில் கம்னா வுட், ஹீ வுட் கம் அப்படின்னு வரும். ஸோ இப்போது திருப்பி வந்து அந்த எக்ஸாம்பிள் முதலேருந்து படிக்கிறேன் பாருங்கள். ஐ வில் கம் டு யுவர் ஹவுஸ் டுமாரோ ராமன் செட் டு மாலதி. இது முன்னாடியே இருக்கலாம். ராமன் செட் டு மாலதி ஐ வில் கம் டு யுவர் ஹவுஸ் டுமாரோ அப்படின்னு இருக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த மேலே இருக்கிற சென்டென்ஸில் ஐ ரெஃபர்ஸ் டு த ஸ்பீக்கர். ஐ வந்து யாரை ரெஃபர் பண்ணுறது? ஸ்பீக்கரை. ஸ்பீக்கர் யார்? ராமன். ஸோ ராமன் இஸ் இங்கே வந்து என்னென்னா அதை மாற்றும்போது என்னவா மாறும்? ஐன்றது ஹீயாக மாறும். ஹீன்றது தேர்ட் பர்சனாக மாறிடுறது இல்லையா? ஸோ ஹீ, ஸோ ராமன் இஸ் தேர்ட் பர்சன் இங்கே சிங்குலர். இட் ஷுட் பி சேஞ்ச் அஸ் ஹீ. அந்த ஐன்றது ஹீயாக மாறும். இந்த ப்ரொனவுன் யுவர்னு இருக்கு இல்லையா, யுவர் வந்து ரெஃபர்ஸ் டு த லிசனர், யார் கேட்குறாங்களோ அவங்க. அது வந்து மாலதி. ஸோ மாலதி இஸ் தேர்ட் பர்சன் ஃபெமினைன் சிங்குலர். மாலதியும் நம்மளை பொறுத்த மட்டும் தேர்ட் பர்சன் சிங்குலர். ரெண்டு பேரும் பேசிக்கிறத நான் ஒரு கிளாஸில் இருந்துட்டு நான் இங்கே ஃபஸ்ட் பர்சன் இருக்கேன், நீங்கள்லாம் கேட்டுட்ருக்கீங்க செகண்ட் பர்சன். இப்போ நம்ம யாரோ ஒருவரை பற்றி பேசி கொண்டிருக்கின்றோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே தேர்ட் பர்சன். ராமனும் தேர்ட் பர்சன், மாலதியும் தேர்ட் பர்சன். அவங்கள பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்படி வரும்போது ஹீ செட், அப்போது மாலத்திட்ட சொன்னா அப்படின்னு வரும்போது மாலத்தியும் தேர்ட் பர்சன் ஆகிறார்கள். ஸோ சிச்சுவேஷனை விஷுவலைஸ் பண்ணினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்குமே சிச்சுவேஷன் வந்து விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னு சொன்னால் ரொம்பவே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதை பற்றி நிறைய விஷயங்கள் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, ஸோ மாலதி இஸ் த தேர்ட் பர்சன் ஃபெமினைன் சிங்குலர். இட் ஷுட் பி சேஞ்ச் அஸ் ஹர் அப்படின்னு. மாலத்தின்றது ஹர்ன்னு மாறும், ஃபெமினைனு சிங்குலரு ஹர் அப்படின்னு மாறும் இல்லையா. ஆன்சர் வந்து ராமன் டோல்டு மாலதி தட் ஹீ வுட் கம் டு ஹர் ஹவுஸ் அவளுடைய வீட்டிற்கு வருவேன் என்று அடுத்த நாள் வருவேன் என்று சொன்னார் அப்படின்ற மாதிரி. ராமன் டோல்டு மாலதி தட் ஹீ வுட் கம் டு ஹர் ஹவுஸ் அவளுடைய வீட்டிற்கு அடுத்த நாள் வருவேன், வில் வுட் மாறு வருவேன் என்று சொன்னார் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோமா? கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணகி செட் டு சுரேஷ். கண்ணகி வந்து சுரேஷ் கிட்ட சொல்கிறாங்க, ஐ கேம் டு யுவர் ஹவுஸ் எஸ்டர்டே. ஐ கேம் டு யுவர் ஹவுஸ் எஸ்டர்டே. நல்லா பாருங்கள், கண்ணகி செட் டு சுரேஷ் அப்படின்றது என்ன ரூலில் வரும்னு பாருங்கள். என்ன ரூலில் வரும்? ரூல் செக் பண்ணிக்கோங்க. முதல்ல பாஸ்ட் டென்ஸ் வருது. ரிப்போர்ட்டிங் வெர்ப் என்ன வருது? பாஸ்ட் டென்ஸாக வருது. அப்போ ரிப்போர்ட்டட் வெர்பில் அடுத்த டென்ஸ் மாறும். பாஸ்ட் டென்ஸ்னால் பாஸ்ட்டு பர்ஃபெக்டாக மாறும். இது ஞாபகத்தில் இருக்கும். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா ஹேட் அப்படின்றது வரும், வெர்பு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, இப்போ வந்து கண்ணகி செட் டு சுரேஷ் உள்ளுக்குள்ளே என்ன வருதுன்னு பாருங்கள். ரிப்போர்ட்டிங் வெர்பில் ரிப்போர்ட்டட் வெர்பில் ஐ கேம் டு யுவர் ஹவுஸ் எஸ்டர்டே. ஐ கேம் டு யுவர் ஹவுஸ் எஸ்டர்டே. நான் நேற்று உன்னுடைய வீட்டிற்கு வந்தேன் அப்படின்னு இருக்குது. இப்போ என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாக்க, இன் திஸ் சென்டென்ஸ் த ப்ரொனவுன் ஐ ரெஃபர்ஸ் டு த ஸ்பீக்கர். கண்ணகி முன்னாடி சொன்னது தான். ஸோ கண்ணகி இஸ் தேர்ட் பர்சன் ஃபெமினைன் சிங்குலர். இட் ஷுட் பி சேஞ்ச் அஸ் ஷீ. கண்ணகிக்கு பதிலாக ஷீ அப்படின்னு போடுறோம், இல்லைனா கண்ணகின்னே போட்டுக்கலாம். அதை செட் அப்படின்னு சொல்லிட்டு ஷீ அப்படின்றது வருமாங்க, அதனால் சொல்கிறேன். த ப்ரொனவுன் யுவர் ரெஃபர்ஸ் டு த லிசனர் சுரேஷ். சுரேஷ் இஸ் தேர்ட் பர்சன் மேஸ்குலின். இட் ஷுட் பி சேஞ்ச் அஸ் ஹிஸ்ன்னு மாறும். இது என்ன ஆகும்? ஹிஸ் அப்படின்னு மாறும். ஆன்சர் என்னென்னா, கண்ணகி டோல்டு சுரேஷ் தட் ஷீ ஹேட் கம் டு ஹிஸ் ஹவுஸ் த ப்ரீவியஸ் டே. ஷீ அப்படின்னு மாறு. கண்ணகி டோல்டு சுரேஷ், திருப்பி அந்த கண்ணகின்னு சொல்லாமல் ஷீ அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். டோல்டு அப்படின்றது இருக்குது. அது தட் இஸ் முதல் வாக்கியத்தில் என்ன இருக்குது பாருங்கள், அந்த அடைப்பு குறிப்பில் ஐ கேம் அப்படின்னு இருக்குது. அந்த கேம் என்னவா மாறுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஹேட் கம் அப்படின்னு மாறுது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும்போது அந்த பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஹேட் வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். ஸோ கண்ணகி டோல்டு சுரேஷ் தட் ஷீ ஹேட் கம்
டு ஹிஸ் ஹவுஸ், யாருடைய வீட்டிற்கு? சுரேஷுடைய வீட்டிற்கு. எப்போ வந்தாங்க? த ப்ரீவியஸ் டே. எஸ்டர்டேன்னு வரும்போது த ப்ரீவியஸ் டே அப்படின்னு சொல்லணும். திருப்பி நான் ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். கண்ணகி செட் டு சுரேஷ், ஐ கேம் டு யுவர் ஹவுஸ் எஸ்டர்டே. In this sentence, the pronoun I refers to the speaker, that is Kannagi. So, Kannagi is third person feminine, singular. It should be changed as she. Kannagi என்றதை ஷீன்றதை சேஞ்ச் பண்ணணும். The pronoun your refers to the listener. யார் கேட்குறாங்களோ அவர் தான் சுரேஷ். ஸோ சுரேஷ் இஸ் தேர்ட் பர்சன் மேஸ்குலின் சிங்குலர். சுரேஷ்ன்றது மேஸ்குலின், ஆண் பால், ஒருவர் தான் சொல்கிறார். ஸோ சிங்குலர். ஸோ சிங்குலர்னால் ஹிஸ்ன்னு வரும். இட் ஷுட் பி சேஞ்ச் ஆஸ் ஹிஸ். ஆன்சர் என்னென்னா, கண்ணகி டோல்டு சுரேஷ் தட் ஷீ ஹேட் கம். கேம்ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபல், பாஸ்ட் பர்ஃபெக்டில் யூஸ் பண்ணுறோம். ஷீ ஹேட் கம் டு ஹிஸ் ஹவுஸ், அவனுடைய வீட்டிற்கு, த ப்ரீவியஸ் டே, அதுக்கு முதல் நாள். எஸ்டர்டேன்னு சொல்ல த ப்ரீவியஸ் டே, அதுக்கு முன்னாடி நாள் வந்தேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ ரூல் நம்பர் 6 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 2-3 வாட்டி திருப்பி இதை போட்டு பாருங்கள். சரி, உங்களுக்கு வந்து இந்த சேனல் இருக்குது. சேனலில் வந்து நீங்கள் இந்த பேஷன் ப்ளஸ் அப்படின்ற சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்க நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உங்கள்கிட்ட வந்து விழப்போகுது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சில பேருக்கு இது கூட தெரியலன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு யோசனை போகலையா அப்படின்னு சொல்லி தெரியல. யூடியூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இன்பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த இன்பாக்ஸில் வந்து விழுந்திருக்கும். மெயினாக என்னன்னு சொன்னால் அதுக்கு வந்து மெயில் ஐடி வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி இருந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்பாக்ஸில் வந்து முதல்ல வந்து விழுந்துடும். ஸோ மொபைல்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த இன்பாக்ஸை கிளிக் பண்ணிங்கனாலே அன்றைக்கி என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எதுக்குலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். நீங்கள் எல்லாமே யூடியூப்பில் போய் ஒன்று ஒன்றா சர்ச் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். அப்படியே அந்த டயலாக் பாக்ஸ் மாதிரி வரும், ட்ராப் டவுன் மெனு மாதிரி வரும். என்னென்ன வந்திருக்கோ அன்றைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்லோட் ஆகிருக்கோ, நீங்கள் எதுக்கெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே அந்த இன்பாக்ஸ் கீழே இருக்கும். அது இன்பாக்ஸ்ன்றது யூடியூப் போனீங்கன்னா இன்பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அது வரிசையாக அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேஷன் ப்ளஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே நீங்கள் பார்த்துடலாம். சரியா? மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். டைரக்ட் ஸ்பீச் கொஞ்சம் லென்த்தி தான், நிறைய போகும், பட் பிரயோஜனமாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காது. அப்படின்றதுனால தான் இதுக்கு நான் ரொம்ப டைம் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பாய் ஃப்ரம் வெங்கட்.